Hi students, I welcome you all for the new class. That is, today we are going to study about chapter 3 part 1 of unit 1, and in this we are going to see about the scope of a variable. First, let's give you an introduction about what is scope, and then we'll go into a brief discussion about that. First, let me tell you what is scoping. Scoping means access. In English, we'll say scoping means access. அதாவது ஸ்கோப்பிங்னா access. ஒரு இதை எப்படி நம்ம அதை எப்படி எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது ஸ்கோப்புன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இங்கே ஸ்கோப் ஹேஸ் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ். அதை டிஃப்ரெண்ட் லெவல்ஸாக கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல், பில்டின் அப்படி 4 ஸ்கோப் இருக்குது. முதல்ல நான் உங்களுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் வச்சு ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்பிளைனிங் you that, then I'll go into the detailed concept. What is it? First let me tell you what is local scope. First, for example, இப்போ நீங்கள் ஒரு மொபைல் இருக்குன்னு வைங்களேன், அதை யார் அக்சஸ் பண்ணுவா? நீங்கள் மட்டும்தான் அக்சஸ் பண்ணுவீங்க. ஒன்லி ஃபார் யூ, இல்லையா? அதாவது நீங்கள் மட்டும் அக்சஸ் பண்ணுறது மாதிரி உள்ளது, உங்களுக்கு மட்டும் ப்ராப்பர்ட்டி. அதாவது நீங்கள் இப்போ பாஸ்வேர்டெல்லாம் போட்டு வச்சிங்கன்னா நீங்கள் மட்டும்தான் அக்சஸ் பண்ண முடியும், இல்லையா? ஸோ அது என்னது லோக்கல். அது புரியுதா உங்களுக்கு? கான்செப்ட் என்னென்னு நீங்கள் மட்டும் அக்சஸ் பண்ணுறது. அடுத்தது என்க்ளோஸ்டுனா ஒரு ஏரியாக்குள்ளே, அதாவது கொஞ்சம் பேர் சேர்ந்து அக்சஸ் பண்ணுற ஒரு லிமிட்டுக்குள்ளே. உங்கள் வீட்டுக்குள்ளே வேறு யாராவது உங்கள் வீட்டில் உள்ள பொருளை அக்சஸ் பண்ண முடியுமா? நோ, நீங்கள் மட்டும்தான். உங்கள் வீட்டில் உள்ளது உங்கள் அம்மா அப்பா தாத்தா பாட்டி இருந்தாங்கன்னா அவங்க, அப்புறம் யார் நீங்கள் உங்கள் சிப்ளிங்ஸ் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் மட்டும்தான் என்ன செய்ய முடியும்? அக்சஸ் பண்ண முடியும், இல்லையா? உங்கள் வீட்டில் உள்ள திங்ஸை. அடுத்தது பார்த்திங்கன்னா குளோபல். குளோபல்னால் என்னது? இது யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னது? குளோபல். சரியா? அப்படி சொல்கிற வேரியபிள்ஸ்க்கு பேர் என்னது? குளோபல். இப்போ பஸ் எடுத்துட்டிங்கன்னா யார் வேணாலும் அதில் ஏறி போகலாம், அப்படி தானே? நீ தான் போகணும், நான் தான் போகணும், காஸ்ட்டு, ஜெண்டர், எந்த டிஸ்கிரிமினேஷனும் கிடையாது, இல்லையா? யார் வேணாலும் நம்ம என்ன செய்யலாம்? அதை அக்சஸ் பண்ணலாம். புரியுதா? லோக்கல்னால் என்னது? வித்தியாசமாக இருக்கா ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் அக்சஸ் பண்ணுறது. ஸோ லோக்கல்னால் என்னது? நான் மட்டும். என்க்ளோஸ்னால் கொஞ்சம் பேர் மட்டும். குளோபல்னால் எல்லாரும். அப்புறம் பில்டின்னா இப்போது ஆதார் கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், இது எல்லாருக்கிட்டையும் நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணலாம், நம்மளோட ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணலாம். ஆனால் இட்ஸ் டிசைன் ஃபார் அ பர்டிகுலர் பர்பஸ். யார் இது டிசைன் பண்ணியிருக்கா? இந்தியன் கவர்மெண்ட். புரிஞ்சா? அவங்க சிட்டிசன்ஷிப்காக, நமக்கு ஐடென்டிட்டிக்காக நம்ம எங்கே வேணாலும் நான் ஒரு இந்தியன் சிட்டிசன்னோ இல்லைனா எனக்கு ஒரு ஐடி கார்டுக்கோ நான் இதை என்ன செய்யலாம்னா யூஸ் பண்ணலாம். டிஃப்ரெண்ட் பர்பஸ்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். பட் அதை பில்டு பண்ணது யார்? நம்மளோட கவர்மெண்ட், நான் கிடையாது. புரிஞ்சா? ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? ஸோ இது மாதிரி தான் என்னது டிஃப்ரெண்ட் ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் இருக்குது. என்னதெல்லாம்? லோக்கல், என்க்ளோஸ், குளோபல் அண்ட் பில்டின். ஆர் யூ கெட்டிங் சம் ஐடியா அபவுட் தட்? ஸோ ஒரு திங்கை அக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எப்படி டிஃப்ரெண்ட்டான என்னது இருக்குது? விதிமுறைகள், அதாவது ரூல்ஸ் இருக்குது, இல்லையா? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் ஹேவிங் ஃபார் அ வேரியபிள் டூ. இனி நம்ம கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் ஸ்கோப்பிங்னா என்னென்னு பார்ப்போம். இதை எப்படி நம்ம கம்ப்யூட்டரில் வேரியபிள்ஸ் அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். சரியா? So next we will see that இப்போ scope refers to the visibility of a variable. visibilityனா எங்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ண முடியும், அதுதான் அதுக்கு visibilityன்னு சொல்லியிருக்காங்க. எங்கே இதெல்லாம் என்னால் அக்சஸ் பண்ண முடியும் அதை தான் என்ன சொல்லியிருக்காங்க? visibility. scope refers to the visibility of a variable. புரிஞ்சா? எந்தெந்த இடத்துல ப்ரோக்ராமில் இதை நான் அக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறத தான் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? விசிபிலிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நார்மலி எல்லா ப்ரோக்ராமும் ஒரு கம்ப்யூட்டரில் நம்ம டிஃபைன் பண்ணும்போது தே ஆர் ஆல் வித் வாட் ஸ்கோப்? குளோபல் ஸ்கோப். ஆல் ப்ரோக்ராம்ஸ் ஆர் வித் குளோபல் ஸ்கோப். பட் இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் லிமிட்டேஷன்ஸ். எப்போவுமே எல்லாமே குளோபலாக இருந்தால் யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம், இல்லையா? நம்ம யார் வேணாலும் நம்ம திங்ஸை மாற்ற முடியும். இப்போ ஃபோனை யார் வேணாலும் அக்சஸ் பண்ணலாம் இந்த உலகத்தில்னு வச்சா என்ன ஆகும்? யார் வேணாலும் உங்கள் திங்ஸை எடுத்துகிட்டு போகலாம், என்ன வேணாலும் நடக்கலாம், இல்லையா? யுவர் டேட்டா மே பி ஹேக்டு, எது வேணாலும் நடக்கலாம். ஸோ ப்ரைவசி ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக தான் நம்ம என்ன செய்கிறோம்? இந்த ஸ்கோப்பிங் மெயினாக கொண்டு வரது எதுக்கு? நமக்கு ப்ரைவசி. நம்ம லிமிட்டேஷன், அடுத்தால் நம்ம வேரியபிள் அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் கொண்டு வரோம். அதுக்காக தான் என்ன செய்கிறோம்? இந்த ஸ்கோப்பிங்கை நம்ம வச்சுருக்கோம். ஸோ வாட் இஸ் ஸ்கோப்பிங்? ஸ்கோப்பிங் ரெஃபர்ஸ் டு த விசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள். அண்ட் நார்மலி எல்லா ஸ்கோப்பும் எப்படி இருக்கும்? என்ன விசிபிலிட்டி இருக்கும்? தே ஆல் ஹேவ் குளோபல் ஸ்கோப் and it's advisable to have variable scopes in our program. Okay, எந்த ரைட் ஸ்கோப்பை நம்ம ஆக்சுவலி அக்சஸ் பண்ணுங்கிறது we should know as a programmer. அப்புறம் வேரியபிள் ஸ்கோப். வேரியபிள்ஸ்னால் என்னது? ஃபஸ்ட்டு வாட் இஸ் வேரியபிள்? வேரியபிள் ஆர் மெமரி லொக்கேஷன்ஸ். அதாவது வேரியபிள்ஸ்னால என்னது? வேல்யூஸ். த வேல்யூஸ் சேஞ்ச் ஆகக்கூடிய வேரியபிள் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? வேரியபிள்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ சேமாட்டு வேல்யூ இருக்குது,
இப்போ ஒரு கான்ஸ்டன்ட், இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் பாருங்கள், பையோட வேல்யூ எப்போவுமே எப்படி இருக்கும் 22/7 ஆர் 3.14. அது எப்போ சேஞ்ச் ஆகுமா? நோ. அது வந்து எப்போவுமே என்ன தான் இருக்கும், கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இல்லைனா ஒரு நேம் கொடுக்குறோம், ஒரு பர்டிகுலர் திங்குக்கு நம்ம வந்து ஒரு நேமை கொடுக்குறோம், அது மாறும், இன்னும் நாளடைவில் அது மாறக்கூடியது, மாறும் தன்மைக்கூடியதுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம், வேரியபிள்னு சொல்லுவோம். மாறாமல் இருக்கிறது தான் என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வேரியபிள்ஸ்னால என்னது, நம்ம ஒரு மெமரி லொக்கேஷனுக்கு நேம் கொடுத்து அதில் ஒன்றை ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம், அதுதான் என்னது வேரியபிள்னு சொல்லுவோம். வேரியபிள்ஸ் ஆர் மெமரி லொக்கேஷன் அசைன்டு வித் த நேம், ஒரு நேம் கொடுத்துருக்கோம். இப்போ 10ங்கிறத பாருங்கள் ஒரு வேரியபிள், அதுக்கு ஏங்கிற ஒரு வேரியபிள் நான் நேம் பண்ணியிருக்கேன், அதுக்கு நேம் என்ன கொடுத்துருக்கேன், ஏ. அதை ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணுறேன், 10ங்கிற நம்பரை அந்த இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மெமரி லொக்கேஷனுக்கு நான் கொடுக்குற நேம் தான் என்னது, ஏ. அதில் என்ன டேட்டா இருக்குது, 10. புரிஞ்சா? ஸோ எப்போல்லாம் எனக்கு அதை அக்சஸ் பண்ணணுமோ நான் போய் ஏ யூஸ் பண்ணால் போதும் அந்த பர்டிகுலர் டேட்டா எனக்கு அக்சஸ் பண்ண முடியும். ஸோ வேரியபிள்ஸ் ஆர் மெமரி லொக்கேஷன்ஸ் அசைன்டு வித் த நேம். வேல்யூஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் மே சேஞ்ச் டியூரிங் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். அதாவது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஒரு வேரியபிளோட ஒரு வேரியபிளோட வேல்யூ, ஒரு மெமரி லொக்கேஷனில் இருக்க வேல்யூ வந்து சேஞ்ச் ஆகக்கூடிய தன்மை உள்ளதுன்னா அதை என்ன சொல்லுவோம், வேரியபிள்னு சொல்லுவோம். அது அப்படி சேஞ்ச் ஆகாதுன்னா அதை என்ன சொல்லுவோம், கான்ஸ்டன்ட்னு சொல்லுவோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னது, அட்ரஸ் டு அ மெமரி லொக்கேஷன். அதாவது வேரியபிள்ஸ் ஆர் அட்ரஸ் வித் நேம் டு அன் ஆப்ஜெக்ட் இன் மெமரி. ஒரு ஆப்ஜெக்ட், இந்த 10ங்கிற ஆப்ஜெக்டை மெமரியில் நான் வச்சுருக்கேன். மெமரி லொக்கேஷன்ஸ் வந்து அட்ரஸ் இருக்கும் இல்லையா, என்னது 32 பிட், 64 பிட், 128 பிட், அதுவும் ப்ராசஸரை பொறுத்து அந்த நம்பர் ஆஃப் பிட்ஸ் மாறும் மெமரி லொக்கேஷனுக்கு. ஸோ நம்ம அதை வந்து அவ்வளோ பிட்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுருக்க முடியாது ஒவ்வொரு வேரியபிளுக்கும். ஸோ நம்ம அதுக்கு என்ன பண்ணுறோம், ஈஸியாக ஒவ்வொரு நேம் கொடுக்குறோம். ஈவன் உங்கள் வீட்டில் வந்து எல்லா பிள்ளைங்களையும் எப்படி அவங்க கால் பண்ணுவாங்க, நேம் வச்சு கால் பண்ணுறோம். எதுக்கு நேம் வச்சுருக்காங்க, ஈஸி டு ஐடென்டிஃபை இல்லையா, உங்களுக்கு ஈஸியாக கால் பண்ணுறதுக்கும் உங்களை நீங்கள் தான் அப்படின்னு ஒரு ஐடென்டிட்டிக்காக தான் என்ன வச்சுருக்காங்க, நேம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி இங்கே ஒவ்வொரு மெமரி லொக்கேஷனுக்கும் ஒரு நேம் கொடுத்து அதில் ஒரு ஆப்ஜெக்டை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். அதுக்கு பேர் தான் என்னது, வேரியபிள்ஸ். ஓகே. ஸோ இங்கே ஏங்கிறது வேரியபிள், 10ங்கிறது ஆப்ஜெக்ட், அதை ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க பாருங்கள். ஸோ இங்கே வந்து இதை எப்படி நான் ஸ்டோர் பண்ணுறேன், ஏ என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன் பார்த்துருக்கீங்களா, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர். அதுதான் என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த ஆப்ரேட்டருக்கு பேர் என்னது, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இட்ஸ் யூஸ் டு பைண்ட். பைண்டுனா மேப், ரெண்டும் இணைக்கிறோம் அப்படி தானே. பைண்ட் வேரியபிள் டு த ஆப்ஜெக்ட். இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி தான் ஏ ஈக்குவல் டு 10 அப்படி எழுதியிருக்கேன்ல. ஸோ ஏ இஸ் பைண்டட். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நான் ஒரு நேம் கொடுக்குறேன், என்னது, வேல்யூ ஏ. அது எங்கே இருக்குது, ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் ஆகிருக்கு. சரியா? ஸோ இஸ் பைண்டிங் த வேரியபிள் வித் அன் ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்டையும் வேரியபிளையும் பைண்டு ரெண்டும் ஒன்று அப்படின்னு நினைக்கிறது. அந்த மெமரி லொக்கேஷனுக்கு ஏன் பேர் வச்சுருக்கேன்னா அதில் ஸ்டோர் பண்ணியிருக்க வேல்யூயும் பைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் என்னது, இந்த what is it, the operator. ஸோ ஒரு வேரியபிளுக்கு நான் ஒரே வேரியபிள் யூஸ் பண்ணி நான் வேரியபிள்னாலே சொல்லியிருக்கேன், அதுக்கு வேல்யூஸ் என்ன செய்யும், மாறத்தன்மை கூடியது. ஸோ மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் கேன் பி மேப்டு டு த சேம் வேரியபிள். ஒரே வேரியபிளில் நான் என்ன செய்யலாம், வேறு வேல்யூஸ் என்னால் ஸ்டோர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், யூ கன்சிடர் திஸ் ப்ரோக்ராம். Here what is it, I am declaring the value of a as 10. Initially the value of a is 10. அப்புறம் என்ன செய்கிறேன், ஐ எம் காலிங் அ ஃபங்க்ஷன் கால்டு பிரிண்ட் ஏ. பிரிண்ட் ஏன்னு கால் பண்ணோன்னே என்ன செய்யுது, பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் வந்து வாட் எவர் திங் ஐ எம் கிவிங் வித்தின் த பராந்தசிஸ் அது வந்து இட் வில் பி டிஸ்பிளேட் ஆன் த அவுட்புட் ஸ்க்ரீன். இப்போ நான் ஏங்கிறது வேரியபிள், இஃப் ஐ ஹேவ் கிவன் வித்தின் டபுள் கோட்ஸ்குள்ளே கொடுத்துருந்தேன்னா என்ன இருக்கும், ஏன் டிஸ்பிளே ஆகிருக்கும். நான் இங்கே வேரியபிளை கொடுக்குறனால டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணல, சிம்பிளி என்ன செய்திருக்கேன், ஏன்னு கால் பண்ணியிருக்கேன். அப்போ பிரிண்ட் ஏன்னா அந்த ஏங்கிறது வேரியபிள்னு அதுக்கு தெரியும், ஏன்னா டபுள் கோட்ஸ் இல்லை. ஸோ அது என்ன செய்யும், அந்த மெமரி லொக்கேஷனில் போய் ஏல இருக்கிற ஸ்டோர் பண்ணியிருக்கிற ஆப்ஜெக்டோட வேல்யூ எடுத்து டிஸ்பிளே பண்ணும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு, யூ ஹவ் காட் 10 as the output. அடுத்து இங்கே பாருங்கள், print a equal to 30. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்கேன், ஐம் காலிங் அ ஃபங்க்ஷன் அசைனிங் அ வேல்யூ டு த வேரியபிள். சேம் வேரியபிள் ஏக்கு என்ன பண்ணியிருக்கேன், 13 ஆப்ஜெக்ட் அசைன் பண்ணியிருக்கேன். திருப்பி print ஏன்னு தான் கொடுத்துருக்கேன். எனக்கு instead of 10 what is the value I am getting here, 30 is the output I am getting here. Are you able to understand? ஸோ ஒரே வேரியபிளுக்கு நான் மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன பண்ண முடியும், என்னால் மேப் பண்ண முடியும். ஸோ ஆப்ஜெக்ட்ஸ்னால் என்ன சொன்னேன், இந்த நம்பர்ஸ், அதை தான் என்ன பண்ணுறோம் நம்ம இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ ஒரே வேரியபிளுக்கு நான் என்ன செய்கிறேன், மல்டிபிள் ஆப்ஜெக்ட்ஸ் என்னால் என்ன பண்ண முடியும், அசைன் பண்ண முடியும், மேப் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நேம் ஸ்பேஸிங். இப்போ உங்களுக்கு வந்து ஸ்கோப்பிங்னா என்னென்னு தெரியும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்கோப்பிங் தெரியும். ஸ்கோப்பிங்னால என்னது, கிவிங்
visibility of a variable தான் என்னது scoping. Binding the name and of the variable with the object எது வச்சு பண்ணுறோம் using the assignment operator. Then we are going to see the third concept, that is namespace. namespaceனா என்னென்னா, ஒரு எக்ஸாம்பிள் நேம் ஸ்பேஸிங்னா என்னன்னு ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்துப்போம். இங்கே பாருங்கள், ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குது. இதில் என்ன இருக்குது, நிறைய நேம் இருக்குது, அதுக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, பேஜ் நம்பர் இருக்குது. கேன் யூ see this? சாப்டர் 1 ஃபஸ்ட்டு பேஜ், சாப்டர் 2 7th பேஜ் அப்படின்னு கொடுத்துருக்கு. இதே கான்செப்ட் தான் நம்ம கம்ப்யூட்டர்லையும் யூஸ் பண்ணுவாங்க. எப்படி தெரியுமா, ஒரு வேரியபிள் அதோட மெமரி அட்ரஸ் என்ன. இப்போ இந்த 10ங்கிற ஆப்ஜெக்ட் எங்கே ஸ்டோர் ஆகிருக்குன்னு தெரியணும் இல்லையா, ஏலேருந்து மெமரி லொக்கேஷன் இருக்கும். ஸோ ஒரு நேம் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பக்கத்தில் அந்த மெமரி லொக்கேஷன் இருக்கும். இதுதான் நேம் ஸ்பேஸிங். ஓகே, புரிஞ்சா அவங்களுக்கு இப்போ கான்செப்டை. ஸோ ஒரு பேஜ் எப்படி நம்ம இப்போ எனக்கு வந்து சாப்டர் 5 அப்படி எடுக்கணும்னா நான் எனது 68th பேஜை நான் ரெஃபர் பண்ணுவேன். எனக்கு அது எப்படி தெரியும், இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் பார்த்தா, அதாவது இந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தா புரியும். இந்த இண்டெக்ஸ் பேஜ் மாதிரி தான் நம்ம நேம் ஸ்பேஸ் என்ன செய்யுது, ஆக்ட் ஆகுது. இட்ஸ் அ கண்டெய்னர். இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்ஸ் இருக்குல்ல, இது கண்டெய்னர்னால் என்னது, ஸ்டோர் பண்ண யூஸ் பண்ணுறதான். வீட்டிலலாம் கண்டெய்னர்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, பருப்பு, அது அரிசி எல்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா. சிமிலர்லி வி ஆர் ஸ்டோரிங் த மெமரி அட்ரஸ். எந்த நேமுக்கு வேர் இட் இஸ் அப்படிங்கிற மெமரி அட்ரஸ் சொல்கிறதா என்னது இந்த நேம் ஸ்பேஸ். ஸோ நேம் ஸ்பேஸ்க்கு டெஃபினிஷன் பார்ப்போம். நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் ஃபார் மேப்பிங் நேம் ஆஃப் அ வேரியபிள் டு த ஆப்ஜெக்ட். ஒரு நேம் ஆஃப் அ வேரியபிளையும் அதோட ஆப்ஜெக்ட் கூட மேப் பண்ணுற யூஸ் பண்ணுறது தான் என்னது இந்த நேம் ஸ்பேஸ். அது ஒரு கண்டெய்னர் மாதிரி. அதாவது அந்த மெமரி லொக்கேஷன் எங்கே இருக்குது, அந்த ஆப்ஜெக்ட் இந்த நேம் கொடுத்தா அந்த நம்பர் எனக்கு வேணும், 10 30ங்கிற நம்பர் வேணும். அது எப்படி எடுக்கணும், நான் அந்த மெமரி லொக்கேஷன் அக்சஸ் பண்ணணும். ஸோ அதுதான் என்னது நேம் ஸ்பேஸ். நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் வேர் ஐ எம் மேப்பிங் த நேம் ஆஃப் த வேரியபிள் டு த ஆப்ஜெக்ட். எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், a = 5 இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணியிருக்கேன், 5 வந்து எந்த மெமரி லொக்கேஷனில் இருக்குது, 1040x மெமரி லொக்கேஷனில் இருக்குது. அப்போ நான் இந்த நேம் ஸ்பேஸ், இந்த கண்டெய்னரில் எனக்கு என்ன இருக்கும், நேம் ஆஃப் த வேரியபிள் பக்கத்துலேயே அதோட மெமரி லொக்கேஷன், அதோட அட்ரஸ் இருக்கும். அப்போ நான் எப்போல்லாம் என்னோடய ப்ரோக்ராமில் ரெஃபர் பண்ணுறேனோ அது என்ன செய்யும், அந்த நேம் ஸ்பேஸில் போய் மேப் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் வேரியபிளில் போய் அந்த அட்ரஸில் போய் என்ன செய்யும், அந்த வேல்யூவை எடுத்துகிட்டு வரும். இப்போ புரியுதா உங்களுக்கு எப்படி அது வந்து ஜாயின் பண்ணுதுன்னு. ஸோ நான் கால் பண்ணேன்னா என்ன செய்யும், போய் இந்த மெமரி லொக்கேஷனை பார்க்கும், அங்கே போய் அந்த லொக்கேஷன்லேருந்து அந்த ஆப்ஜெக்ட் எனக்கு எடுக்க முடியும். ஸோ ஐ எம் மேப்பிங் த வேரியபிள் to the object. புரியுதா, I am mapping the variable to the object using the namespace. namespaceக்குள்ளே என்ன இருக்குது, name of the variable memory location இருக்குது. ஸோ using the namespace, it's a container for storing it இல்லையா. ஸோ அது வச்சு என்னால் மேப் பண்ண முடியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். ஸோ இங்கே நான் 2 வேரியபிள் வச்சுருக்கேன், ஒன்று a இன்னொன்று b. இனிஷியலி ஐம் அசைனிங் த வேல்யூ ஆஃப் a as 5. a வந்து 5 எந்த லொக்கேஷனில் இருக்குது, 1040x. அப்போ இந்த நேம் ஸ்பேஸ் டேபிள் என்ன பாருங்கள் க்ரியேட் ஆகிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, இந்த நேம் ஸ்பேஸ் டேபிள் பாருங்கள், இந்த தெரியுது உங்களுக்கு நேம் ஸ்பேஸ் டேபிள். ஸோ இந்த நேம் ஆஃப் த வேரியபிள் இருக்குது, மெமரி லொக்கேஷன் இருக்குது. ஏங்கிற வேரியபிள் எந்த லொக்கேஷனை மேப் பண்ணுது, 1040ங்கிற மெமரி லொக்கேஷன். அடுத்து பி பாருங்கள் = a. பியில் என்ன தான் இருக்குது, பிக்கு அட்ரஸ் என்னது, சேம் அஸ் a. அதான் என்ன அட்ரஸ் ஸ்டோர் பண்ணிக்கேன், 1040x. ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது, பை டிஃபால்ட் உங்களுக்கு என்ன தெரியுது, ஏயும் பியும் சேம் மெமரி லொக்கேஷனாக தான் மேப் பண்ணுது. அதாவது த்ரூ a and b ஐ எம் மேப்பிங் டு த ஆப்ஜெக்ட் 5. இப்போ புரியுதா நேம் ஸ்பேஸிங் கான்செப்ட் புரியுதா. ஸோ ஏயும் பியும் எங்கே ரெஃபர் பண்ணது, 5ங்கிற வேரியபிளை ரெஃபர் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் கால்டு மேப்பிங். ஸோ யூஸிங் த நேம் ஸ்பேஸிங் ஐ எம் மேப்பிங் த வேல்யூ ஆஃப் a and b to the variable to the object another 5. So what is namespacing? Namespacing are containers for mapping name of variable to object. திங்களா, இந்த கண்டெய்னரை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், நேம் ஆஃப் த வேரியபிளை ஒரு ஆப்ஜெக்ட் கூட என்னால் மேப் பண்ண முடியுது. இஸ் இட் கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் என்ன பண்ணியிருக்கேன், இனிஷியலி ஐம் கிவிங் த வேல்யூ ஆஃப் a as 5. ஏக்கு 1040x அது இருக்கிற லொக்கேஷன். ஸோ அந்த லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 1040x. பிக்கு என்ன அசைன் பண்ணியிருக்கேன், b = a. அப்போ என்ன ஆயிடுச்சு, பிக்கும் சேம் 1040x வேல்யூ வந்து அசைன் ஆகிருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு நேம் ஸ்பேஸ் க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் அந்த கண்டெய்னர், ஃபஸ்ட்டு கண்டெய்னர். அடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்த்தீங்கன்னா a = 3 அப்படின்னு வந்திருக்கு. புரியுதா உங்களுக்கு, a =
3. இங்கே என்ன ஆகுது? இங்கே பாருங்கள், a ஈக்குவல் டு 3 வரும்போது என்ன ஆகுதுன்னா, என்னோட நேம் ஸ்பேஸ் வேல்யூ என்ன ஆகுது? ஏ வந்து நான் புதுசாக ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு மேப் பண்ணுறேன். ஏயை வந்து புதுசாக ஒரு லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறேன். அதாவது 3ங்கிற ஆப்ஜெக்ட் ஒரு மெமரி லொக்கேஷனில் ஸ்டோர் பண்ணுறேன் 2030x. இங்கே என்ன ஆகிடுது? பி இப்போ நான் அந்த டேபிள் நேம் ஸ்பேஸ் கண்டெய்னரை ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறேன். பி வந்து என்ன லொக்கேஷனில் ரெஃபர் பண்ணது? 1040xும், ஏ வந்து ஒரு புது லொக்கேஷனுக்கு இப்போ ரெஃபர் ஆகுது. அது என்னது? இந்த 2030. புரிஞ்சா? ஸோ ஏ வந்து எதுக்கு ரெஃபர் ஆகுது? இந்த 2030க்கும். பி வந்து நான் கால் பண்ண எதுக்கு ரெஃபர் ஆகும்? 5க்கும். ஸோ ஏ வந்து 3யும், பிங்கிற வேரியபிள் வந்து ஏங்கிற வேரியபிள் வந்து 3ங்கிற ஆப்ஜெக்டையும், பிங்கிற வேரியபிள் என்ன செய்யுது? 5ங்கிற ஆப்ஜெக்டையும் மேப் பண்ணுது. ஸோ வாட் இஸ் நேம் ஸ்பேஸ்? நேம் ஸ்பேஸ் ஆர் கண்டெய்னர்ஸ் யூஸ்டு ஃபார் மேப்பிங் அண்ட் வேரியபிள் டு அன் ஆப்ஜெக்ட். புரியுதா? இந்த வேரியபிளை இந்த ஆப்ஜெக்ட் கூட கனெக்ட் பண்ண யூஸ் பண்ணுற கண்டெய்னர் தான் என்னது? நேம் ஸ்பேஸ். ஓகே, அடுத்தது நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் இஸ் த பார்ட் ஆஃப் த கோட் வேர் இட்ஸ் விசிபிள். ஸ்கோப்னாலே நம்ம என்ன பார்த்தோம்? விசிபிலிட்டி ஆஃப் அ வேரியபிள். எங்கே இடத்துலலாம் எனக்கு இந்த வேரியபிளை அக்சஸ் பண்ண முடியும்? வேர் அண்ட் ஆல் ஐ கேன் அக்சஸ் திஸ் வேரியபிள் இன் அ ப்ரோக்ராம், தட் இஸ் கால்ட் த ஸ்கோப். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃப்ங்கிறது என்னென்னா, இட்ஸ் அ கீவேர்ட் விச் ரெப்ரசன்ட்ஸ் த ஃபங்க்ஷன். இது ஒரு ஃபங்க்ஷன், டிஸ்ப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு பைத்தான் ப்ரோக்ராமில் சொல்கிறதுக்கு தான் என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்? டெஃப். திஸ் இஸ் அ பைத்தான் கோடிங் ஐ ஹவ் ரிட்டன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டெஃப் டிஸ்ப் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், விச் ரெப்ரசன்ட்ஸ் அ ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ ஈக்குவல் டு 7ன்னு கொடுத்துருக்கேன். ஓகே, ஏ ஈக்குவல் டு 7. திருப்பி இந்த லைன் இங்கே வந்து இன்டென்டேஷன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. உள்ளே எழுதியிருந்தேன்னா அது ஃபங்க்ஷனுக்குள்ளே, வெளியில் எழுதியிருந்தேன்னா இதெல்லாம் மெயின் ஃபங்க்ஷனில் உள்ளது. ஒரே லைனில் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ டிஸ்ப் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஏ அசைன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரிண்ட் ஏன்னு கால் பண்ணியிருக்கேன். நான் எங்கேயுமே வெளியில் இந்த வேரியபிள் ஏயை டிக்ளேர் பண்ணல. அது வந்து அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குது. புரிஞ்சா? அதாவது லோக்கல் உங்களுக்குள்ளது நான் வெளியிலேருந்து கால் பண்ணுறேன், ஏஐ மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து கால் பண்ணுறேன். இது எதுக்குள்ளே இருக்குது? இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளேயாக்கும் இருக்குது. நான் வெளியிலேருந்து கால் பண்ணுறேன் பிரிண்ட் ஏன். எனக்கு எதாவது கிடைக்குமா? ஒன்றுமே கிடைக்காது. ஐ எம் கெட்டிங் அ வாட்? அன் எரர் மெசேஜ். ஐ எம் கெட்டிங் அன் எரர் மெசேஜ். இங்கே பாருங்கள், நேம் எரர், நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு எனக்கு என்ன செய்யுது? எரர் மெசேஜ் கிடைக்குது. அதே நேரம் நான் இந்த பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷனை அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே எழுதிட்டேன்னு வைங்களேன். ஃபங்க்ஷனுக்குள்ளே எழுதியிருக்கேன். இப்போ பார்த்தீங்களா? டெஃப்ங்கிற டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போய் பிரிண்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். இது மெயின் ஃபங்க்ஷன். இந்த மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து டிஸ்ப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். உடனே கண்ட்ரோல் எங்கே போகும்? இந்த டிஸ்ப் ஃபங்க்ஷனை கால் பண்ணோடனே கண்ட்ரோல் இங்கே வந்துடும். இங்கே வந்தோடனே என்ன செய்யும்? ஃபஸ்ட்டு ஏக்கு வந்து 7 வேல்யூ அசைன் ஆகுது. திருப்பி என்ன செய்கிறேன்? பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கி? 7 கிடைக்கி. ஏதாவது எரர் மெசேஜ் கிடைக்குதா? இல்லை. இப்போ நமக்கு எந்த எரர் மெசேஜுமே கிடைக்கல. யூ நோ வை? பிகாஸ் என்னாச்சு? பிகாஸ் என்ன பண்ணியிருக்கேன்? நாங்கள் ஐ ஹாவ் கால்டு த ஃபங்க்ஷன் ஆர் அசக்ஸ். நான் பிரிண்ட் ஃபங்க்ஷன் வச்சு அக்சஸ் பண்ணுறேன். ஏல இருக்க வேல்யூவை நான் என்ன செய்கிறேன்? அக்சஸ் பண்ணுறேன். என்னது? 7. அது எதுக்குள்ளே இருக்கேன்? நான் இப்போது ஃபங்க்ஷனுக்கு உள்ளே வந்து அக்சஸ் பண்ணுறேன். வெளியிலேருந்து அக்சஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடச்சி? எரர் மெசேஜ் கிடச்சி. உள்ளே ஃபங்க்ஷனுக்கு உள்ளே போய் அக்சஸ் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கிது? 7ன்னு அவுட்புட் கிடைக்குது. இதெல்லாம் எப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். புரிஞ்சா? இப்போ உங்களுக்கு ஈகராக இருக்க எப்படி இது நடக்குது? வெளியில் வச்சா கிடைக்க மாட்டேங்குது, ஏன் உள்ளே போனால் மட்டும் கிடைக்குது? அதுக்கு பேர் தான் என்ன தெரியுமா? லோக்கல் ஸ்கோப். அதுக்கு உள்ளே இருக்கிறது. நம்ம அதெல்லாம் தான் நீ படிக்க போகிறோம் பாருங்கள். ஸோ அப்புறம் வந்து லைஃப் டைம் ஆஃப் அ வேரியபிள் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். லைஃப் டைம் ஆஃப் அ வேரியபிள்னால் எப்போவும் வர லைஃப் டைம் ஆஃப் அ ஹியூமன் பீங்னா என்ன? நம்ம எது வர உயிரோடு இருப்போமோ அதுதான் நம்மளோட லைஃப் டைம் இல்லையா? ஸோ எது வர இந்த வேரியபிளை அக்சஸ் பண்ணுறதுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருக்குல்ல, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படின்னு ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? ஸோ உனக்கு மட்டும் அப்படிங்கிற லிமிட்ஸ் இருக்குது பார்த்தியா? நான் ஃபஸ்ட்டு காமிச்சு தந்தேன் இல்லை, ஃபோன் உங்கள் வீட்டுக்குள்ளே அப்படி கொஞ்சம் லிமிட்ஸ் இருக்குது பார்த்தியா? அந்த லிமிட் எது வர நீ அக்சஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது தான் என்னது? லைஃப் டைம். உங்கள் வீட்டில் உள்ள ரிமோட்டை வேறு யாராவது வந்து வெளியில் ரோட்டில் போகிற யாராவது வந்து அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. உன்னோட ஃபோனை உனக்கு வீட்டில் உள்ளவங்க அக்சஸ் பண்ண முடியுமா? முடியாது. ஸோ அதுக்கு வந்து ஒரு லிமிட்டேஷன் இருக்குது இல்லையா? ஸோ அது எது வர அது அவைலபிளாக இருக்கும், அதை தான் என்ன சொல்கிறோம்? லைஃப் டைம். தி டியூரேஷன் ஃபார் விச் வேரியபிள் இஸ் அலைவ் இஸ் கால்ட் அஸ் அ லைஃப் டைம். சரியா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? லைஃப் டைம். இங்கே ப்ரோக்ராமிங் டேர்ம்ஸில் எப்படி சொல்கிறோன்னா, இந்த ஏங்கிற வேரியபிள் ஒன்று இருந்து பார்த்தியா? நம்ம இங்கே எழுதிடணும் இல்லையா? ஸோ இது வந்து எது வரை தான் அவைலபிளாக இருந்துச்சு? இந்த பாருங்கள், இதுக்குள்ளே மட்டும், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும், இதுலேருந்து
இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அது என்ன செய்யணும், அக்சஸ் பண்ண முடியும். இதுக்கு வெளியில் போய் நான் அக்சஸ் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும், ஐ வில் கெட் எரர் மெசேஜ். இங்கே பாருங்கள், this is the main function. இங்கே இது நான் என்ன பண்ணுறேன், ஐம் காலிங் டிஸ்ப்ங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறேன். உடனே கண்ட்ரோல் இங்கே போயிடும். இங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு ஏக்கு வேல்யூ 7 அசைன் பண்ணியிருக்கேன், பிரிண்ட் ஏ கொடுத்துருக்கேன், எனக்கு 7 அவுட்புட் அழகாக கிடச்சிருக்கீங்க பாருங்கள், 7 அவுட்புட். அடுத்தது இது வந்து ஃபங்க்ஷன் முடிஞ்சுட்டு வெளியில் ரிட்டர்ன் ஆயாச்சு. இப்போ நெக்ஸ்ட் லைன் ஆஃப் த மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணுறேன், பிரிண்ட் ஏ. எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்குது பாருங்க, எரர் மெசேஜ். ஐ எம் கெட்டிங் அ எரர் மெசேஜ். எனக்கு சொல்லுது எரர் மெசேஜ் பாருங்கள், இந்த நேம் ஏ இஸ் நாட் டிஃபைன். நேம் ஏ வந்து என்ன செய்யலை, டிஃபைன் பண்ணல. ஸோ என்னோட ஏயோட வேரியபிள் எங்கே மட்டும்தான் எனக்கு அக்சஸ் பண்ணுது, ஒன்லி விதின் த ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஏயோட வேரியபிளோட லைஃப் டைம் எதோட முடிஞ்சு போகுது, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளோட முடிஞ்சு போகுது. இட்ஸ் ஒன்லி அக்சஸ்ட் விதின் த function. So by that its lifetime is over. So we are calling that as the lifetime of the variable. So duration for which a variable is alive is called lifetime. So outside this function I was unable to access the variable a. அதுதான் என்ன சொல்கிறேன், லைஃப் டைம் ஆஃப் அ வேரியபிள்னு சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு இப்போ? ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ டு த நெக்ஸ்ட் கான்செப்ட், தட் இஸ் எல்இஜிபி ரூல். ஸோ எல்இஜிபி ரூல்னால் ஒன்றுமே இல்லை, நம்ம ஃபஸ்ட்டு காமிச்சு கொடுத்தேன்ல உங்களுக்கு, அதை வந்து எங்கெங்கே நான் இந்த வேரியபிளை வேர் கேன் ஐ அக்சஸ் மை வேரியபிள் அப்படிங்கிற ஒரு லிமிட்டேஷன் இருக்குது. ஸோ லோக்கலாக, என்க்ளோஸ்டாக, குளோபலாக, பில்டின் வேரியபிளாக, அது எப்படிப்பட்டதுன்னு சொல்லிட்டு, அது ஃபங்க்ஷன் ஆனாலும் சரி, வேரியபிள் ஆனாலும் சரி, வேர் ஷுட் ஐ அக்சஸ், வாட் இஸ் இட்ஸ் லிமிட், வாட் இஸ் இட்ஸ் லைஃப் டைம் அப்படின்னு பேஸ் பண்ணி அதை நம்ம கிளாஸிஃபை பண்ணி வச்சுருக்கோம் 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆட்டு. அது எங்கே வச்சு நான் இந்த வேரியபிள் அக்சஸ் பண்ணலான்னு சொல்கிறது ரூலுக்கு பேர் தான் எல்இஜிபி ரூல். ஸோ ஸ்கோப்ஸ் ஆல்சோ டிஃபைன் அஸ் த ஆர்டர் இன் விச் த வேரியபிள் இஸ் மேப்டு டு த ஆப்ஜெக்ட் டு அப்டைன் அ வேல்யூ. அதாவது ஈவன் நம்ம வந்து ஒரு வேரியபிளை ஒரு இடத்துல பிரிண்ட் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது அக்சஸ் பண்ணுறோன்னா எங்கே போய் ஃபஸ்ட்டு அதை சர்ச் பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆர்டர் இருக்குது. அதையும் சொல்கிறதா என்னது இந்த எல்ஜிபி ரூல். எல்இஜிபி ரூல் என்ன செய்யும், இட்ஸ் கிவ்ஸ் த ஆர்டர் இன் விச் த ஸ்கோப் ஹேஸ் டு பி அக்சஸ்டு. எங்கெல்லாம் ஃபஸ்ட்டு லோக்கல் தேடும், அப்புறம் என்க்ளோஸ்டு, அப்புறம் குளோபல், அப்புறம் பில்டின் அப்படின்னு தேடுறதுக்கு ஒரு வரிசை இருக்குது, ஆர்டர். ஸோ அதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, எல்இஜிபி ரூல்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு அப்போ ஒரு வேரியபிள் வேணும்னா எங்கே போய் தேடும், லோக்கல் ஸ்கோப், அப்புறம் என்க்ளோஸ்டு ஸ்கோப், உங்கள் வீடு ஃபஸ்ட்டு மொபைலு, வீடு, அதுக்கப்புறம் ஒரு இடம் இல்லாட்ட குளோபல், அதுக்கப்புறம் என்னது பில்டிங் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம், சரியா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் கொடுத்துருக்கேன் பாங்க, திஸ் இஸ் ஆல்சோ பைத்தான் ப்ரோக்ராம். ஸோ இனிஷியலி ஐ ஹவ் டிக்ளேர்ட் அ வேல்யூ. இது வெளியில் இருக்குது பார்த்தியா, ஒரே லைனில் இருக்கிறதெல்லாம் என்னது மெயின் ப்ரோக்ராம். அப்புறம் வந்து உள்ளே தள்ளி இருந்துச்சுன்னா இந்த பாரு, இது இந்த ரெண்டு லைனும் எங்கே உள்ளது, டிஸ்பிளே ஃபங்க்ஷனுக்கு உள்ளே உள்ளது, உள்ளே எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா. கேன் யூ see the difference? ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்டென்டியேஷன்ஸ். பைத்தான் ப்ரோக்ராம் அப்படி தான் எழுதணும். ஸோ யூ மே பி ஃபெமிலியர் வித் திஸ் open and close parenthesis இல்லையா, you will be familiar with this open and close parenthesis in your C++ programming, but that we are not using in Python, only spacing them we will be using. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலி ஐ எம் அசைனிங் அ வேரியபிள் எக்ஸ் வந்து என்ன கொடுத்துருக்கேன், அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு ஒரு ஸ்ட்ரிங் அதில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். அடுத்தது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். டெஃப்ங்கிறது என்னது, கீவேர்ட் டு சே தட் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஃபங்க்ஷன் நேம் என்னது, டிஸ்பிளே, ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பேராந்திசிஸ் போட்டிருக்கேன், ஸ்டேட்டிங் தட் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். அப்புறம் கோலன் கொடுத்துருக்கேன். இந்த பைத்தான் ப்ரோக்ராமிங்கில் ஃபங்க்ஷனுக்கு லாஸ்ட்டில் கோலன் போடணும், சரியா? அப்புறம் இது வந்து அதோட சின்டாக்ஸ். அப்புறம் எக்ஸுக்கு அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நான் என்ன எழுதியிருக்கேன், அதே எக்ஸுங்கிற வேரியபிளுக்கு இன்னொரு வேல்யூ கொடுத்துருக்கேன், என்னது இன்னர் எக்ஸ் வேரியபிள். அதாவது இது வந்து இந்த வேரியபிள் எங்கே உள்ளது, வெளியில் உள்ளது, இது எங்கே இருக்குது, உள்ளே இருக்குது அப்படின்னு. அப்புறம் பிரிண்ட் எக்ஸ் பண்ணுறேன். அப்போ எனக்கு என்னது கிடைக்கணும், பிரிண்ட் எக்ஸ் பண்ணுறேன். அப்புறம் இந்த பிரிண்ட் எக்ஸ், செகண்ட் பிரிண்ட் எக்ஸ் வந்து மெயின் ஃபங்க்ஷன்லேயாக்கும் இருக்குது. அப்புறம் டிஸ்பிளேனுங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். திஸ் இஸ் ஃபங்க்ஷன் கால், சரியா? இது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், இது வந்து ஃபங்க்ஷன் கால். ஸோ ஒரு மெயின் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃப்ரம் வேர் இட் ஸ்டார்ட்ஸ், மெயின் கோடிங் தான் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ இனிஷியலி இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் அசைன் ஆயாச்சு. எக்ஸோட வேரியபிளில் என்ன இருக்குது, அவுட்டர் எக்ஸ் வேரியபிள் ஸ்டோர் ஆகிருக்கு. அடுத்தது நேராக அது இங்கே வந்து இந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணும், பிரிண்ட் எக்ஸ். பிரிண்ட் எக்ஸ்னால் இப்போ எக்ஸோட வேல்யூ என்ன இருக்குது, அவுட்டர் எக்ஸ் வேரியபிள். எனக்கு அவுட்புட் கிடச்சிருக்கா அவுட்டர் எக்ஸ் வேரியபிள்னு. செகண்ட் என்ன ஆகுது, நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் இட் கால்ஸ் திஸ் ஃபங்க்ஷன், டிஸ்ப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன்.
கால் பண்ணோடனே ப்ரோக்ராமோட கண்ட்ரோல் இந்த இடத்துக்கு வருது. இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன ஆகுது, எக்ஸோட வேல்யூ இன்னர் எக்ஸ் வேரியபிள் சேஞ்ச் ஆகுது. அப்புறம் நான் பிரிண்ட் எக்ஸ் பண்ணும்போது எனக்கு இந்த வேரியபிள் வேல்யூ கிடைக்காது, இந்த இன்னர் வேரியபிளோட வேல்யூ தான் கிடைக்கும். அவுட்புட் பாருங்கள், எனக்கு என்ன கிடச்சிருக்கு, இன்னர் எக்ஸ் வேரியபிள் தான் அவுட்புட் கிடச்சிருக்கு. இந்த பிரிண்ட்டுக்கு இந்த அவுட்புட் தான் கிடச்சிருக்கு, இன்னர் எக்ஸ் வேரியபிள். புரிஞ்சா? ஸோ இந்த நான் ஃபஸ்ட்டு இந்த பிரிண்ட் எக்ஸ் ரெண்டுமே எக்ஸ் வேரியபிள் தான். நான் இந்த பிரிண்ட் எக்ஸ் வந்தோடனே வெளியில் இருக்க வேரியபிளை சர்ச் பண்ணலை. ஃபஸ்ட்டு எங்கே சர்ச் பண்ணியிருக்கேன், லோக்கலாக தான் சர்ச் பண்ணியிருக்கேன். ஈவன் தோ இட்ஸ் அவைலபிள் எக்ஸ்டர்னலி, வெளியில் இருந்தால் கூட இந்த ஃபங்க்ஷனுக்கு வெளியில் மெயின் ஃபங்க்ஷனில் இருக்குது இல்லையா அந்த எக்ஸோட வேல்யூ. பட் நான் அதை அக்சஸ் பண்ணல. எங்கே அக்சஸ் பண்ணுறேன், இன்சைட். ஃபஸ்ட்டு நான் என்னட்ட இருக்கான்னு பார்த்துட்டு தான் வெளியில் போகணும். ஓகே, ஸோ அதுதான் என்னது இந்த ரூல். ஃபஸ்ட்டு எங்கே தேடணும், நம்மகிட்ட ஏதாவது வேணும்னா ஃபஸ்ட்டு லோக்கல், அப்புறம் என்க்ளோஸ்ட், அப்புறம் குளோபல், அப்புறம் தான் பில்ட்இன் ஃபங்க்ஷன்ஸ். இந்த மூணு தான் நம்ம பார்க்க போகிறோம் இங்கே. சரியா? சரி, இப்போ ஃபஸ்ட் நெக்ஸ்ட்டு போவோம். So L stands for local, that is inside a function or a class. Enclosed na என்னது, within a nested class. ஒரு கிளாஸுக்குள்ளே, அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் டிக்ளேர் பண்ணியிருக்கிறது தான் என்னது, நெஸ்டட்னு சொல்கிறாங்க. என்க்ளோஸ்டு அதாவது வீட்டுக்குள்ளே மாதிரி ஒரு இதுக்குள்ளே இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது லோக்கலில் வேரியபிள் இல்லைன்னா அது என்ன செய்யும், அந்த என்க்ளோஸ்டு அடுத்தது பேரண்ட் ஃபங்க்ஷனில் போய் பார்க்கும். குளோபல் வேரியபிள்னால் என்னது, அப்பர் மோஸ்ட். நம்ம அந்த எக்ஸ் ஈக்குவல் டு அவுட்டர் வேரியபிள்னு எடுத்துருந்தோம்ல, அதே மாதிரி வெளியில் இருக்கிறதுல போய் பார்க்கும். தேர்டு இது. அப்புறம் என்னது, பில்டின் ஆர் ரிசர்வ்டு மாடியூல்ஸ். இதான் என்னது, டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் ஆஃப் அக்சஸ். ஃபஸ்ட்டு வந்து லோக்கல், செகண்ட் ஒன் வந்து என்க்ளோஸ்டு, தேர்ட் ஒன் வந்து குளோபல், ஃபோர்த் ஒன் வந்து பில்டின். இதுதான் ஆர்டர் ஃபார் அக்சஸிங் த வேல்யூஸ். ஃபஸ்ட்டு 1, அடுத்தது இது 2, இது 3, இது என்னது 4. சரியா? 4. ஓகே. ஸோ டைப் ஆஃப் வேரியபிள் ஸ்கோப் என்னெல்லாம், லோக்கல் ஸ்கோப், குளோபல் ஸ்கோப், என்க்ளோஸ் ஸ்கோப் அண்ட் பில்டின் ஸ்கோப் என்னெல்லாம் பார்ப்போம். லோக்கல் ஸ்கோப்னா வித்தின் அ ஃபங்க்ஷன், அதுதான் என்னது லோக்கல் ஸ்கோப். லோக்கல் ஸ்கோப் ரெஃபர்ஸ் டு த வேரியபிள் டிஃபைன்ட் வித்தின் அ ஃபங்க்ஷன். ஆல்வேஸ் த ஸ்கோப் ஆஃப் த வேரியபிள் வில் பி சர்ச்டு ஃபஸ்ட் இன் த லோக்கல் ஸ்கோப். ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் நம்ம அக்சஸ் பண்ணுறோனாலே அது ஃபஸ்ட்டு எங்கே போய் தேடும், அங்கே கம்பைலர் ஆர் த இன்டர்பிரட்டர் எங்கே போய் தேடும், ஃபஸ்ட்டு வந்து எங்கே தேடும், அந்த லோக்கல் ஃபங்க்ஷனுக்குள்ளே தேடும். அப்படி இல்லாட்டா என்க்ளோஸ்டு ஃபங்க்ஷன், அது இல்லாட்டா குளோபல் ஃபங்க்ஷன். இங்கே பாருங்கள், ஸோ ஹியர் ஒரு ப்ரோக்ராம் எழுதியிருக்காங்க. திஸ் இஸ் த மெயின் ஃபங்க்ஷன் இல்லையா. ஸோ ஃபஸ்ட்டு என்ன எழுதியிருக்காங்க, டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷன். இது வந்து ஃபங்க்ஷனுக்கு உள்ளே இருக்குது, அதான் எங்கே கொடுத்துருக்காங்க பாரு, என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ டிஸ்ப் ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே a = 7 பிரிண்ட் ஏன்னு கொடுத்துருக்கேன். டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷன் எங்கே இருக்குது, மெயின் ஃபங்க்ஷன். ஸ்பேஸிங் பார்த்தீங்களா எப்படி எழுதியிருக்காங்க, ஃபங்க்ஷனுக்குள்ளே வர்றது உள்ளே தள்ளி எழுதியிருப்பாங்க. ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு டிஸ்ப் இந்த ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணோடனே கண்ட்ரோல் இங்கே டெஃபினிஷனுக்கு போயிடும். போனோடனே ஏக்கு வந்து வேல்யூ என்ன ஆயிரும், 7 நான் அசைன் பண்ணியிருக்கேன், வேரியபிளுக்கு 7ன்னு. அடுத்தது பிரிண்ட் ஏ கால் பண்ணும்போது அது என்ன செய்யும், ஃபஸ்ட்டு லோக்கலில் சர்ச் பண்ணும், இந்த வேரியபிள் இருக்கா, ஆமாம் ஏ இருக்குது, அதுக்கு வேல்யூ என்ன 7, அவுட்புட் எனக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து குளோபல் ஸ்கோப். குளோபல் ஸ்கோப்னா என்னதா, வேரியபிள் டிக்ளேர்ட் அவுட் சைட் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே மெயின் ப்ரோக்ராமில் வெளியில் எழுதியிருக்கோம் இல்லையா, அதுதான் என்னது குளோபல் ஸ்கோப். ஸோ அது வந்து அக்சஸ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இன்சைடு இல்லாட்டா அது என்ன செய்யுது, என்க்ளோஸ்ட், அப்புறம் என்ன செய்யும், குளோபல் வேரியபிளில் பார்த்தோம். இது எக்ஸாம்பிள் பார்ப்போம் எப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் இங்கே ஒரு a = 10 மேலே குளோபலி அவுட் சைடு ஆல் ஃபங்க்ஷனுக்கு மேலே இருக்குது. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் எழுதியிருக்காங்க. அப்புறம் ஒரு ஃபங்க்ஷன் கால் இருக்குது டிஸ்ப்னு. அப்புறம் பிரிண்ட் ஏ பண்ணியிருக்காங்க. ஸோ இதை எப்படி அவங்க இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ டிஸ்ப்புங்கிறது ஒரு ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே a = 7 கொடுத்துருக்காங்க, பிரிண்ட் ஏ கொடுத்துருக்காங்க. மெயின் ப்ரோக்ராமில் என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு a = 10 அசைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் டிஸ்ப் 1ங்கிற டிஸ்ப், ஆக்சுவலி திஸ் இஸ் நாட் டிஸ்ப் 1, இட்ஸ் டிஸ்ப். ஓகே, ஸோ டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறாங்க, பிரிண்ட் ஏங்கிற ஃபங்க்ஷனும் கால் பண்ணுறாங்க. ஸோ மெயின் ப்ரோக்ராமில் எப்படி எக்ஸிக்யூட் ஆகும், ஃபஸ்ட்டு a = 10 அசைன் ஆயாச்சு. அடுத்தது நேராக இந்த இடத்துக்கு வருது கண்ட்ரோல். டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறோம், உடனே கண்ட்ரோல் இங்கே போகுது. இங்கே போனோடனே ஏக்கு வேல்யூவை நான் என்ன பண்ணிட்டேன், இப்போது 7ன்னு மாற்றிட்டேன். ஓகே, மெமரி லொக்கேஷன் என்ன ஆகிடுச்சு, ஏயோட வேல்யூ 7ங்கிற மெமரி லொக்கேஷனுக்கு பைண்ட் ஆகிடுச்சு. ஸோ பிரிண்ட் ஏ நான் கால் பண்ணும்போது எனக்கு 10 வருமா 7 வருமா அவுட்புட்டு. இது என்ன செய்யும், நமக்கு ரூல் படி ஃபஸ்ட்டு லோக்கல் வேரியபிள் தானே சர்ச் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட்டு லோக்கலில் எனக்கு என்ன வேல்யூ இருக்குது, மை வேல்யூ ஆஃப் a = 7. ஸோ அவுட்புட் என்ன கிடைக்குது எனக்கு 7. தென் இதில் இந்த ஃபங்க்ஷன் வந்து ரிட்டர்ன் பண்ணிடும். இந்த இடத்துல ரிட்டர்ன் பண்ணி அடுத்த லைன் என்னது எக்ஸிக்யூட் ஆனது, பிரிண்ட் ஏ. இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், லைஃப் ஆஃப் அ வேரியபிள் எப்போ முடிஞ்சிடும்,
லைஃப் ஆஃப் அ வேரியபிள் எப்போ முடியும் சொல்லுங்கள்? வித்தின் த ஃபங்க்ஷன். அந்த ஃபங்க்ஷனை விட்டு வெளியில் வரும்போது அதோட லைஃப் ஆஃப் த பர்டிகுலர் வேரியபிள் என்ன ஆயிரும்? முடிஞ்சு போயிடும். ஸோ இது வந்து முடிஞ்சு போனனால ஏயோட வேல்யூ எனக்கு என்ன ஆயிடுச்சு? திருப்பி என்ன ஆயிரும்? 10ன்னு அசைன் ஆயிரும். இதுக்குள்ளே மட்டும்தான் ஏயோட வேல்யூ 7ஆக இருக்கும். வெளியில் வந்த உடனே ஏயோட வேல்யூ என்ன ஆயிரும்? 10 ஆயிருக்கும். ஸோ தட் இஸ் வை இந்த பிரிண்ட் ஏ இந்த இது பண்ணும்போது எனக்கு அவுட்புட் என்ன கிடச்சிருக்கு? 10 கிடச்சிருக்கு. ஃபங்க்ஷனுக்குள்ளே அதுக்கு வேல்யூ 7ம், ஃபங்க்ஷனுக்கு வெளியில் வந்து நான் பிரிண்ட் பண்ணும்போது அது என்ன ஆயிருக்கு? 10ம். சப்போஸ் இப்போ நான் இங்கே வந்து இந்த ஃபங்க்ஷனில் வந்து பிரிண்ட் ஏ கொடுக்காம இருந்தேன்னு வைங்களேன், ஏயோட வேல்யூ அசைன் பண்ணாமல் இருந்தேன்னா உள்ளேயும் ஏயோட வேல்யூ 10 கிடச்சிருக்கும், வெளியிலையும் என்னோட வேல்யூ 10 கிடச்சிருக்கும். ஏன்னா லோக்கல் ஃபங்க்ஷனில் ஏயை நான் டிக்ளேர் பண்ணலை. ஸோ அது இந்த 10 போய் எடுத்திருக்கோம். வெளியில் உள்ள ஃபங்க்ஷனும் என்ன செய்யும்? இந்த 10 தான் ரெஃபர் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நான் ஏ = 7 ஃபங்க்ஷனுக்குள்ளே கொடுக்காட்டேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இதான் கொடுத்துருக்கேன். என்ன பாருங்கள், பிரிண்ட் இங்கே பாருங்கள், அதே எக்ஸாம்பிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன்னா இதில் வந்து நான் ஏ = 7 நான் அசைன் பண்ணலை அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே. பார்த்தீங்களா? டிஸ்ப் ஏன்னு நான் ஏ = 7 நான் இங்கே ஃபங்க்ஷனில் அசைன் பண்ணலை. ஸோ என்ன ஆகுறது? ஏ = 10 இருக்குது இனிஷியலி. அடுத்தது இந்த டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது கண்ட்ரோல் இங்கே போயிடும். பிரிண்ட் ஏ பண்ணும்போது இங்கே எனக்கு ஏதாவது வேரியபிள் ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்கா? இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அது குளோபல் ஃபங்க்ஷன். லோக்கல் தடம் இல்லாதனால குளோபல் வேரியபிளோட வேல்யூ எடுத்து 10ன்னு தான் எனக்கு டிஸ்பிளே பண்ணும். அடுத்து திருப்பி என்ன செய்யும்? இங்கே பிரிண்ட் ஏ, இந்த கண்ட்ரோல் இங்கே வந்துடும். பிரிண்ட் ஏ அடுத்தது திருப்பி நான் ஏ அக்சஸ் பண்ணும்போது இந்த 10 தான் அக்சஸ் பண்ணி எனக்கு அவுட்புட் என்ன கிடைக்கும்? 10 தான் கிடைக்கும். உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஸோ ஃபஸ்ட் என்ன செய்யும்? லோக்கலில் தேடும், இல்லைன்னா அது என்ன செய்யும்? குளோபல் வேரியபிளில் போய் தேடும். நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். ஸோ என்க்ளோஸ்டு ஸ்கோப். என்க்ளோஸ் ஸ்கோப்னா ஒரு வேரியபிள்ஸ் விச் ஆர் டிக்ளேர்ட் இன்சைட் அ ஃபங்க்ஷன். அதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே அனதர் ஃபங்க்ஷன். இஃப் ஐ எம் ஹேவிங் அ ஃபங்க்ஷன் வித்தின் அனதர் ஃபங்க்ஷன் அண்ட் இஃப் ஐ எம் காலிங் அ வேரியபிள், இஃப் இட் இஸ் நாட் அவைலபிள் இன் த இன்னர்மோஸ்ட் ஃபங்க்ஷன், இட் வில் அக்சஸ் த வேல்யூ ஆஃப் தட் வேரியபிள் ஃப்ரம் த அவுட்டர் ஃபங்க்ஷன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்போனுங்கிறது இன்னர் ஃபங்க்ஷனும் டிஸ்ப்புங்கிறது அவுட்டர் ஃபங்க்ஷனும் வச்சுருக்கேன். சப்போஸ் இங்கே ஒரு வேரியபிள் ஏ நான் வந்து அக்சஸ் பண்ணணும்னா அதோட வேல்யூ இங்கே நான் அசைன் பண்ணலைன்னா அதுக்கு வேல்யூ இந்த டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனில் இருந்தால் நான் என்ன செய்வேன்? இங்கே போய் அக்சஸ் பண்ணி இதை டிஸ்பிளே பண்ணுவேன். அதுதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஓகே, நம்ம குளோபல்னால் என்ன சொன்னோம்? எல்லா ஃபங்க்ஷனுக்கும் மேலே எழுதணும். இது ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளேயே, அதாவது இது பேரண்ட் ஃபங்க்ஷன், இது பிள்ளை ஃபங்க்ஷன். இன்னர் மோஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது? பிள்ளை ஃபங்க்ஷன். ஓகே, ஆர் என்னது? சைல்டு ஃபங்க்ஷன். அந்த பிள்ளைக்கிட்ட இல்லாட்ட அது என்ன செய்யும்? அப்பா அம்மாட்ட போய் வாங்கும். அப்படி தானே? அதே மாதிரி தான் இந்த இன்னர்மோஸ்ட் ஃபங்க்ஷன் அந்த வேரியபிள் இல்லைன்னா அது என்ன செய்யும்? இங்கே வந்து சர்ச் பண்ணும், அவுட்டர் ஃபங்க்ஷனில் இருக்கா அப்படியும் இல்லாட்ட அது என்ன செய்யும்? குளோபல் ஃபங்க்ஷனில் போய் பார்க்கும். ஓகே, ஸோ அதுதான் விஷயம். இப்போ நம்ம பார்க்கலாம் அதை எப்படி பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்ப்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஏ வந்து 10 அசைன் பண்ணியிருக்கேன். இது டிஸ்ப் ஃபங்க்ஷனுக்குள்ளே. அடுத்து அதுக்குள்ளே இன்னொரு இன்னர் ஃபங்க்ஷன். இது வந்து எனது இன்னர் ஃபங்க்ஷன். சரியா? இந்த இன்னர் ஃபங்க்ஷனில் பிரிண்ட் ஏ கால் பண்ணியிருக்கேன். இந்த மெயின் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ணுறேன்? அடுத்தது இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் நான் என்ன பண்ணியிருக்கேன்? டிஸ்ப்புங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். இதுவும் இதுலேருந்து இது வர ஒரு ஃபங்க்ஷன், இதுலேருந்து இது வர ஒரு ஃபங்க்ஷன், அதுக்குள்ளே ஒரு குட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. அப்புறம் இது என்னது? மெயின் ஃபங்க்ஷன். இந்த டிஸ்ப்புங்கிறத இங்கே கால் பண்ணுறேன். இனிஷியலி நான் டிஸ்ப்பை கால் பண்ணோன்னே என்ன ஆகுது? என்னோடய கண்ட்ரோல் ஆஃப் த ப்ரோக்ராம் எங்கே போயிடுது? நேராக இந்த இடத்துக்கு வந்துடுச்சு. அப்புறம் என்ன ஆகுது? ஏக்கு வந்து 10ங்கிற வேல்யூ அசைன் ஆகுது. அடுத்தது நான் என்ன பண்ணுறேன்? நேராட்டி இந்த இடத்துக்கு வருது ப்ரோக்ராம் கண்ட்ரோல். டிஸ்ப் 1 நான் கால் பண்ணுறேன். அப்போ ஃபங்க்ஷனோட கண்ட்ரோல் இங்கே போகுது. பிரிண்ட் ஏங்கிற ஃபங்க்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணுது. பிரிண்ட் ஏக்கு இதுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே தேடுது. ஏக்கு வேல்யூ இருக்கா? இல்லை. உடனே என்ன செய்யுது? அடுத்த அவுட்டர் ஃபங்க்ஷனில் பார்க்குது. ஆமாம், அங்கே ஏக்கு வேல்யூ இருக்குது. என்னது? 10. உடனே அந்த வேல்யூ அது என்ன செய்யுது? டிஸ்பிளே பண்ணுது. அடுத்து இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிட்டு கண்ட்ரோல் என்ன எங்கே வருது? இந்த இடத்துக்கு வருது. இந்த பிரிண்ட் ஏ ஃபங்க்ஷனுக்கு வருது. இந்த பிரிண்ட் ஏக்கு வரும்போது ஏக்கு வேல்யூ என்ன இருக்குது? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே 10 இருக்குது. ஸோ அந்த வேல்யூ இது வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணுது. அப்படி தான் நமக்கு 2 10ங்கிற அவுட்புட் கிடைக்கிது. புரிஞ்சா? ஸோ இந்த ஃபங்க்ஷனை இங்கே கால் பண்ணோடனே அது இங்கே போயிடும். இந்த ஏக்கு வந்து இங்கே தேடம் ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்லை. ஸோ குளோபல் வேல்யூ எடுத்து 10 டிஸ்பிளே பண்ணுது. அடுத்தது இந்த பிரிண்ட் ஏ ஃபங்க்ஷனும் என்ன செய்யுது? அதுக்கு ஃபங்க்ஷனுக்குள்ளே, அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நமக்கு என்ன இருக்குது? 10ங்கிற வேரியபிள் இருக்குது. இந்த ஃபங்க்ஷனுக்கு இதுக்கு உள்ளே இருக்குது பார்த்தியா? லோக்கல் அக்சஸ். இதுக்கு வந்து என்னது?
என்க்ளோஸ்ட் அக்சஸ், இதுக்கு வந்து லோக்கல் அக்சஸ். இப்போ இங்கேயும் இல்லாட்டா அது என்ன செய்யும், குளோபலில் இருக்கான்னு வெளியில் போய் பார்க்கும். இப்போ நான் A=10 இந்த டிஸ்புக்கும் மேலே எழுதியிருந்தேன், இங்கே எழுதியிருந்தேன்னா என்ன செய்யும், அங்கே போய் அக்சஸ் பண்ணும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சா, ஃபஸ்ட்டு லோக்கலில் தேடும், அடுத்தது என்க்ளோஸ்டில் தேடும், அதில் இல்லாட்டா அது என்ன செய்யும், குளோபல் வேரியபிளில் தேடும். இதுதான் 3 லெவல் ஆஃப் சர்ச். அடுத்து பில்ட்-இன் ஸ்கோப். பில்ட்-இன் ஸ்கோப்னா என்னென்னா, இப்போ நான் பிரிண்ட்-இன் ஃபங்க்ஷன் கால் பண்ணேன்ல, இதெல்லாம் யார் ப்ரோக்ராம் எழுதுனா இந்த ஃபங்க்ஷன் இப்படி டிஸ்பிளே பண்ணணும், எப்படி டிஸ்பிளே பண்ணணும், என்ன ரெசல்யூஷனில் இருக்கணும், என்ன டெக்ஸ்ட்டுக்கு ஃபாண்ட் இருக்கணும், எதுவுமே நான் சொல்லலை. அப்படி தானே, நம்ம கொடுக்கல, அதெல்லாம் ப்ரோக்ராமர்ஸே எழுதி நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது இந்த பைத்தான் ப்ரோக்ராமை டெவலப் பண்ணவங்க, C++ ப்ரோக்ராமை டெவலப் பண்ணாங்க. இப்போ நம்ம அங்கே வந்து பவர் ஃபங்க்ஷன், அப்புறம் என்னது அப்சல்யூட் ஃபங்க்ஷன்ஸ், அப்புறம் என்னது ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன்ஸ், நிறைய ஹெட்டர் ஃபைல்ஸ்லாம் யூஸ் பண்ணிங்களே, math.h, stdio.h, அந்த iostream.h இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த string.h இந்த எல்லா ஹெட்டர் ஃபைல்ஸ்குள்ளேயும் நிறைய ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அது எதுவுமே நம்ம யூஸ் பண்ணல, நம்ம எழுதலை. ஸ்ட்ரிங் கன்கேட், ஸ்ட்ரிங் கம்பேரிசன் எல்லாம் பண்ணோம் இல்லையா. ஸோ அது எதுவுமே அந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம எழுதலை, எல்லாமே ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன்ஸ். அதுதான் என்னது பில்ட்-இன் ஸ்கோப். ஒரு ஃபங்க்ஷன் இப்போ யூஸ் பண்ணுறோம் ப்ரோக்ராமில், அது இல்லை அப்படின்னா அது என்ன செய்யும், மேலே ப்ரீலோடடாக ஆல்ரெடி எழுதியிருக்கா அப்படின்னு போய் சர்ச் பண்ணி எடுக்கும். அதான் பில்ட்-இன் ஸ்கோப். ஸோ இதை பார்த்தீங்களா, இப்போ நம்ம இங்கே வேரியபிள் கொடுத்துருக்கோம். பில்ட்-இன் ஸ்கோப்னால் என்ன செய்யும், எல்லாத்துக்கும் மேலே இனிஷியலாக மேலே கொடுத்துருப்போம். அதான் பில்ட்-இன் ஸ்கோப். ஆர் லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ப்ரோக்ராமில், அதை தான் என்ன சொல்லுவாங்க, பில்ட்-இன் ஸ்கோப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ எப்போல்லாம் நமக்கு வேணுமோ இந்த ப்ரோக்ராமில், இப்போ நான் வந்து ஸ்கொயர் ரூட் அப்படி நீங்கள் அக்சஸ் பண்ணியிருந்தேன்னா அந்த பில்ட்-இன் ஸ்கோப் ஆல்ரெடி இருக்கும் இல்லையா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ், அதில் போய் அதை அக்சஸ் பண்ணி கொடுக்கும். அதான் என்னது பில்ட்-இன் ஸ்கோப். ஸோ தீஸ் ஆர் த டிஃப்ரெண்ட் ஸ்கோப்ஸ் வி ஹாவ் ஸ்டடிட். ஸோ இன்றைக்கி என்னெல்லாம் பார்த்தோம் நம்ம, what is the scope of variable? Scope refers to the visibility of a variable. எங்கெல்லாம் அதை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் what is a namespace? Namespace or containers used for mapping a variable to its object. எப்படி அந்த மெமரி லொக்கேஷன் வழியாக இது பண்ணுறாங்கன்னு பார்த்தோம், மேப் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் மேப்பிங் அ வேரியபிள் டு ஆப்ஜெக்ட் விச் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு, அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், அதுவும் பார்த்தோம் இல்லையா. தென் வி சா அபவுட் தி எல்இஜிபி ரூல். எல்இஜிபி ரூல்னா என்னது, த ஆர்டர் ஆஃப் அக்சஸ் அது சொல்லும். ஃபஸ்ட் என்ன செய்யும், லோக்கலில் சர்ச் பண்ணோம், லோக்கல் வேரியபிளில் வித்தின் த ஃபங்க்ஷன் சர்ச் பண்ணோம் ஆர் அ கிளாஸ். அதுக்கப்புறம் ஒரு வேரியபிள் அக்சஸ் பண்ணோன்னா அது வந்து என்ன செய்யணும், என்க்ளோஸ்டில் தேடணும். அப்படி இல்லைனா என்ன செய்யணும், குளோபலில் போய் தேடணும். அப்படி இல்லைனா அது என்னது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்னால் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ். இதுதான் 4 ஸ்கோப் ஆஃப் அ வேரியபிள் பார்த்தோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். எல்இஜிபி ரூல், அதாவது லோக்கல், என்க்ளோஸ்ட், குளோபல் அண்ட் என்னது பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி அக்சஸ் பண்ணணும். தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.